ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் ரியலி குட். ஸோ யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு bless you with lots of abundance. ஸோ ரிசீவ் இட் சூன். உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் இறைவனை சின்சியராக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். The thing is, we are going to do 11 days manifestation challenge. ஓகேயா? இந்த 11 days-ம் you have to travel with me and you have to comment below in the comment section. சரியா? நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா you have to comment on this comment section. நார்மலாக நான் யாரையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டேன். பட் for this 11 days please try to cooperate with me. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கோலை ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கோல்னால் என்ன? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஒருத்தவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு கிடைக்க வேண்டிய லோன் கரெக்டான டைமில் கிடச்சிச்சின்னா ஐ கேன் இன்வெஸ்ட் தட் மணி இன் பிஸ்னஸ் அப்படின்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் சம் பீப்புள் மைட் பி வெயிட்டிங் ஃபார் தேர் மேரேஜ். ஓகேயா? சம் பீப்புள் மைட் பி வெயிட்டிங் ஃபார் தேர் பேபிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கோல் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு தேங்க் த திங்ஸ் விச் யூ ஆர் ஹேவிங் ரைட் நவ். உங்ககிட்ட இருக்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, யூ ஷுட் நாட் வரி. ஓகேயா? இஃப் தேர் இஸ் அ டிலே, திங்க் இஃப் தேர் இஸ் அ டிலே, காட் ஹேஸ் அ பெட்டர் பிளான்ஸ் ஃபார் யூ. ஸோ எங்கே ஒரு தாமதம் நடக்கிறதோ அங்கே உங்களுக்கு காட் நல்ல இடத்துல கொண்டு போய் உங்களை பொசிஷன் பண்ணி உட்கார வைக்க போகிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் யூ ஹாவ் டு டேக் அ டீப் பிரெத் அண்ட் யூ ஹாவ் டு தேங்க் ஃபார் த லிட்டில் திங்ஸ் விச் யூ ஆர் ஹேவிங் ரைட் நவ். உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ்க்கு தேங்க் பண்ணியிருப்போம் சொல்லுங்கள் பார்ப்போம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணுன்னா, எத்தனை பேர் படுத்த படுக்கைக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், நம்ம யூஸ் பண்ண ஃபேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம், நம்ம யூஸ் பண்ண தண்ணிக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம தேங்க் பண்ண நமக்கு அபண்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஃப்ரீக்வென்சி இன்க்ரீஸ் ஆகும். லைக் செல்ஃப்லெஸ்ஸாக ஓகே எனக்கிட்ட இருக்கிறதே போதும், ரொம்ப தேங்க்யூ யூனிவர்ஸ், நீ கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நான் தேங்க் பண்ணுறேன்னு நீங்கள் ஒரு நாள் சொல்லி பாருங்கள். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இஃப் யூ ஸ்பெண்ட் 1 rupee ஃப்ரம் யுவர் பாக்கெட் வெரி ஹாப்பிலி, இட் வில் கம் பேக் டு யுவர் பாக்கெட் 10 times. சீரியஸாக நீங்கள் ₹1 ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கம் பேக் டு யூ 10 times. சீரியஸாக. ஸோ இந்த கான்செப்டெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு we are going to do the gratitude practice. ஓகேவா? ஸோ gratitude practice day 1ல் we are going to use gratitude jar. இந்த gratitude jar உங்கள் கிச்சன்லேருந்து ஒரு அழகான கண்ணாடி பாட்டிலோ இல்லை பெட் பாட்டிலோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அந்த பிக்சர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேயா? உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ ஏதோ ஒரு பேப்பரில் இன்றைக்கி கிடைச்ச விஷயங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு குட்டி குட்டி பேப்பரில் எழுதி, எனக்கு இன்றைக்கி கிடைச்ச தண்ணிக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இன்றைக்கி கிடைச்ச நல்ல தூக்கத்துக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இன்றைக்கி கிடைச்ச ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும். ஓகேயா? ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஸ்லீப், I'll get a good sleep, thank you universe for this day அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எழுதி அந்த பேப்பரை எழுதி கிராட்டிடியூட் ஜாரில் போட்டுட்டு நீங்கள் தூங்கணும். இந்த ஹோல் 11 days-ல் நம்ம நம்ம செய்ய போகிறோம். along with this gratitude jar நம்ம இன்னும் 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று, ஸ்டாப் யூஸிங் gossips. யாரும் யாரை பற்றியும் பேசவே கூடாது. செகண்ட் திங் இஸ் we should not complain ஒரு பர்சனை பற்றியோ இல்லை யாரை பற்றியுமே. ஓகேவா? உன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸாக இருக்கலாம், ஹூமெவர் இட் மேபி, யூ ஷுட் நாட் காசிப் அபவுட் தட் பர்சன் அண்ட் யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது.
along with this gratitude jar you're going to do this. அண்ட் இந்த 11 டேஸும் நாள் செஞ்சதை 11th டே வரும்போது 11 டெக்னிக்ஸ் நம்ம வந்து செய்வோம். ஓகேயா? ஸோ எக்ஸைட்மெண்ட்டோட இந்த கிராட்டிடியூட் ஜாரை வந்து எல்லோரும் செஞ்சு யூனிவர்ஸோட அபண்டன்ஸை வாங்கிக்கோங்க. சரியா? உங்களோட கோல் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகிடும். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் திஸ் ஆடியோ. Thank you, யூனிவர்ஸ்.